இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். அப்பெல்லாம் கோடை விடுமுறை விட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். நாம குடும்பத்தோட நம்முடைய உறவினர்கள் வீட்டுக்கு போவோம். அதே மாதிரியே நம்முடைய உறவினர்கள் நம்ம வீட்டுல வந்து தங்குவாங்க. நம்ம வீட்டுல என்னென்ன பொருள்கள்லாம் விளையுதோ அதை நாம ஊருக்கு கொண்டு போவோம். அதே மாதிரி அவங்க தோட்டத்துல என்னென்ன விளையுதோ அதையெல்லாம் நமக்கு கொடுத்து விடுவாங்க. இப்படி ஒரு குடும்பம் கோடை விடுமுறைக்கு குடும்பத்தோட போறாங்க. அந்த குடும்பத்துல மொத்தம் 10 பேரு. 10 பேரும் பேருந்துல ஏறுறாங்க. கண்டக்டர் வந்து டிக்கெட் கேக்குறாரு. அந்த குடும்ப தலைவர் 10 டிக்கெட் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கண்டக்டர் 11 டிக்கெட் போடுறாரு. உடனே அந்த குடும்ப தலைவர் கேக்குறாரு, என்ன 10 பேர் தானே, என்ன நீங்க 11 டிக்கெட் போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வாழைத்தார் ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்களா, அது ஒரு ஆளு லக்கேஜ், அதனால 11 டிக்கெட் அப்படின்னு கண்டக்டர் சொல்றாரு. நான் டிக்கெட் போட்டுட்டு திரும்பி வர்றதுக்குள்ள நீங்க காசை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் அடுத்தவங்கள்ட்ட டிக்கெட் வாங்க போயிட்டாரு. 10 டிக்கெட் அப்படின்னு கண்டக்டர்கிட்ட கேக்குறாரு. கண்டக்டரும் 10 டிக்கெட் போட்டு கொடுத்துறாரு. அப்போ வாழைத்தாருக்கு கண்டக்டர் டிக்கெட் கேட்கலையா அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? கண்டக்டர் வாழைத்தாருக்கு லக்கேஜ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா? கண்டக்டர் போயிட்டு வர்ற இடைவெளி நேரத்துக்குள்ள அந்த பேரன் என்ன பண்ணா அப்படின்னா, குடும்ப தலைவர்கிட்ட, தாத்தா ஒரு கத்தி இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட கத்திய வாங்கி அந்த வாழைத்தாரை சீப்பு சீப்பா வெட்டி குடும்பத்துல உள்ள 10 பேர்ட்டையும் 2 சீப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிட்டான். இப்ப வாழைத்தாறுல ஒரு வாழை சீப்பு கூட இல்ல, வெறும் கம்பு தான் இருக்கு. கண்டக்டர் திரும்பி வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு 10 டிக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. தாத்தாவும் பேரனை பலமா பாராட்டினாரு. எதுக்காக? அவனோட சமயோஜித புத்திக்காக. வாழை தாரா இருந்தா தானே லக்கேஜ். வாழை சீப்பா மாத்தி அத ஒவ்வொருத்தவங்களும் கையில வச்சுக்கிட்டா அதுக்கு லக்கேஜ் போட முடியாது. அந்த பேரனுக்கு என்ன ஒரு சமயோஜித புத்தி பாருங்க. ஆம் அன்பிற்குரியவர்களே, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பறிவும் வேணும், அதோட இப்படிப்பட்ட பட்டறிவும் நமக்கு வேணுங்க. சமயோஜித புத்தியோடு நடப்போம், சிக்கலான சந்தர்ப்பங்களை கடப்போம். நன்றி, வணக்கம்.